அழகே அழகுல ஒரு வழியா நம்ம மதியம் மலரும் சேர்ந்துட்டாங்க. மதி எப்படியோ மலர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் பேசுறது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, என்கிட்ட இப்படி பேசாம இருக்காதீங்க, என்ன 4 அடி கூட அடிங்க, திட்டுங்க, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சாங்க. மலருக்கு அது மனசு கேட்கல. இருந்தாலும் அவ சொன்ன வார்த்தை உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் மதி வந்து கட்டி பிடிச்சு அழுது கேட்கும்போது அங்க இருக்க பாக்யராஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே வந்து அந்த பொம்பளை இந்த மாதிரி மாமியார் வந்து இந்த மாதிரிலாம் நீ பேசினா அவன் மன்னிச்சிருவாளா, நீ என்ன பேச்சு பேசுன, உன்னை யாரும் மன்னிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொன்னோட இவங்க நல்லா ஏத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி நினைச்சிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அழுகுறாங்க. நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கூட பிறந்த தங்கச்சி உங்களை இந்த மாதிரி பேசினா நீங்க இப்படிதான் ஒதுக்குவீங்களா, அந்த மாதிரி நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா மலருக்கு மனசு இறங்கி ஒரு வழியா கட்டி பிடிச்சு சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனா அதான் மாமியாருக்கு பிடிக்காது. அடிப்பாவீங்களா இருந்தாலும் இந்த மலருக்கு வந்து சுயமரியாதையே கிடையாது. அவ சொன்ன மாதிரி எப்படி பேசணும்னு கட்டி பிடிச்சி இது பண்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்துட்டு மதிக்கும் மலருக்கும் ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் கட்டி பிடிச்சு அந்த சீன்ல அழுது சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரி தயவு செஞ்சு பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி திரும்ப சொல்றாங்க. மலர்ல விடுமதி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க மாமியார் பாக்யராஜ் மலர் 3 பேரே காட்டுறாங்க. மலர் வந்து உள்ள சாமி படத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளை நல்லா ஏத்தி விடுது. இருந்தாலும் உனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது மலரு, அவ சொன்ன மாதிரி தான் அப்படின்னு. என்ன எனக்கு கிடையாது, அவ ஒண்ணு கண்டதெல்லாம் கிடையாதுன்னு ஒண்ணு சொல்லி சுயமரியாதை இல்லன்னு சொல்றாங்க. உண்மைதானே, நீங்க எவ்வளவு திட்டினாலும் நான் சுயமரியாதை இல்லாம தான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், நீங்க சமாதானமே படுத்தினாலும் உங்ககிட்ட வந்து பேசுறல அப்படின்னு அவங்க மாமியாருக்கு ஷாக் ஆயிடுது. என்ன இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா பாக்யராஜ் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. உடனே என்னடா உன்னை போய் பேர் சொல்லி சொல்றேன், இங்க பாரு என்ன எதிர்த்து பேசுறேன், கொடுமைக்கார மாமியார்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிட்ட கேக்குறாங்க. பாக்யராஜ் அப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாரு. இருந்தாலும் அந்த லேடிக்கு வந்து மனசு ஆற மாட்டேங்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதி வந்து தலைவாரிட்டு இருக்காங்க. கண்ணாடி முன்னாடி நின்று சுரேஷ் போய் முன்னாடி நின்று ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி போன் பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் மதி வந்து எதுக்கு ரியாக்ட் பண்ணாம காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. சுரேஷ் ஒண்ணு வெளியே யோசிக்கிறாரு, என்ன இவ மாறிட்டாளா, எதுவுமே சொல்லாம போறாளே, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்கிறாரு. அடுத்து அவங்க காலேஜ் கிளம்புறாங்க. மலர் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க மாமனார் மாமியார் கிட்ட வந்து மதி சொல்றாங்க, அவங்க மதிக்கவே இல்ல. அதோட மதி வந்து மலர் கிட்ட மட்டும் சொல்லிட்டு காலேஜ் கிளம்பிடுறாங்க. உடனே இவங்க சொல்றாங்க அவங்க மாமியார் என்ன நடந்தாலும் அவ காலேஜ் போறது அவ போயிட்டு தான் இருக்கா. அவங்க பெரிய மருமக என்ன பண்ண தெரியுமா, இந்த மாதிரி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா மாமா நான் பேசுறேன், நான் இல்லன்னு சொல்லல, நான் என்ன பேசுறேன்னா அத்தை நீ எவ்வளவு பேசினாலும் நான் வந்து சுயமரியாதை இல்லாம அவங்க கிட்ட பேசதானே செய்யறேன், இத்தனைக்கும் அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நான் பேசுறேன். ஆனா மதி வந்து அப்படி கிடையாது, அவ செஞ்ச தப்ப என்கிட்ட உணர்ந்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்டா, அதனால நான் பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. உடனே பாருங்க உங்க முன்னாடி எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, இது ஒரு பெரிய பிரச்சனையா, போய் வேலையை பாரு, போய் மாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டி அனுப்பிவிட்டாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ நாளைக்கு சீன்ல தான் காட்டுறாங்க மதியோட காலேஜ் சீன். சோ அவங்களை வந்து ப்ரோமோட் பண்ணல, பிளஸ் வந்து அவங்க வந்து வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. சோ அந்த சீன் எல்லாமே நாளைக்கு தான் காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.